Vitamin D and vitamin B12. யூனிக்கான ரெண்டு விட்டமின்ஸ். ஒன்று வாட்டர் சால்யூபிள், இன்னொன்று ஃபேட் சால்யூபிள். பட் இருந்தாலும் ரெண்டுக்கும் சில காமனான விஷயங்கள் இருக்குது. ரெண்டுமே வெஜிடேரியன்ஸுக்கு டெஃபிஷியன்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஆக்சிடென்டலாக தான் இதனுடைய டெஃபிஷியன்ஸே பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் ரொம்ப கம்மி. தவறான கருத்துக்கள் நிறையா இருக்குது. முதுகு மூலியமாக தான் விட்டமின் டி உறிஞ்சப்படுது சூரிய ஒளியிலிருந்து அப்படின்னு. தொப்புள் மூலியமாக தான் உள்ளே போகுது அப்படிங்கிறாங்க. ஃபேக்ட் என்னென்னா சூரிய ஒளியில் விட்டமின் டியே கிடையாது. இந்தியன்ஸில் 60 to 70% டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, கம்மியாக இருக்குது. அது ஏன்? இந்தியாவில் எக்கச்சக்கமான சன்லைட் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வெளியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். பட் நமக்கு ஏன் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வருது? நிறைய ஃபார்ம்ஸில் இருக்குது இந்த விட்டமின் டி. எர்கோ கால்சிஃபரால், கோலி கால்சிஃபரால், கால்சிட்ரயால், காசிட்ரயால் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹார்மோனல் ஃபார்ம்ஸில் கூட இருக்குது. அப்போ இது ஹார்மோனா விட்டமினா? ஒரு நாளைக்கு ரெக்குவயர்மெண்ட்டே 600லேருந்து 800 இன்டர்நேஷ்னல் யூனிட். ஆனால் நீங்கள் சப்ளிமெண்ட் மாத்திரை எடுக்கும்போது அது 10,000 இன்டர்நேஷ்னல் யூனிட் இல்லைன்னா 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்டில் இருக்குது. ஏன் இவ்வளவு ஃபார்ம்ஸில் இருக்கிற அந்த விட்டமின் டி நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஃபார்மை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம்? அளவுக்கு அதிகமாக சூரிய ஒளி மேலே பட்டால் சன்பர்ன் வரலாம், இல்லை ஸ்கின் கேன்சர் கூட வரலாம் அப்படிங்கிறோம். அளவுக்கு அதிகம் அப்படின்னா என்ன? எப்படி இதை அளக்குறது? ஒரு மாத்திரைனா அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுது, ஒரு ஃபுட்டுனா அதில் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குன்னு தெரியுது. பட் சூரிய ஒளியில் எவ்வளவு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க? சன்னில் விட்டமின் டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா எவ்வளோ நேரம் அந்த சன்னில் இருக்கிறது, எந்த டைமில் இருக்கிறது, வீட்டுக்கு உள்ளே இருக்கலாமா, வெளியில் போகலாமா? கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் டி வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ விட்டமின் டி குறைஞ்சா கால்சியம் குறையுது. நமக்கு வர்ற விட்டமின் டி டெஃபிஷியன்சி அறிகுறிகள் எல்லாம் விட்டமின் டி குறைவினால வருதா, இல்லை இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் குறையிறதுனால வருதா? கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த விட்டமின் டி நல்லாவே குறையுது. கிட்னிக்கும் விட்டமின் டிக்கும் என்ன சம்பந்தம்? யூடியூப்ல 10 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 10 விதமான ஒப்பீனியன் வருது. இதில் எதை நம்புறது? சூரிய ஒளியில் விட்டமின் டி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல, அது இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்போ சூரிய ஒளிக்கும் இந்த விட்டமின் டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு நேரம் நிற்கணும், எந்த டைமில் நிற்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறது இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாரு. சூரிய ஒளிக்கும் விட்டமின் டிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருந்ததுன்னா என்ன சம்பந்தம் பார்க்கலாம்.